தமிழ் அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பரத்வாஜன் பரதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்வதை கேட்டு ராமன் மகிழ்ந்து போகிறான். உடனே ராமன் ஹனுமனை அனுப்பி, இன்னும் ஒரு நாள் இருக்கிறது, நாங்கள் விருந்து சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்திய காரணத்தால் பரத்வாஜன் ஆசிரமத்தில் தங்கினோம். ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் புறப்பட்டு வந்து விடுவோம் என்ற தகவலை சொல்வதற்காக அனுமனை அனுப்புகிறான். அவன் எவ்வளவு அருமையாக அந்த காட்சியை கம்பன் வர்ணிக்கிறான் என்றால், மிக வேகமாக போகிறானாம் அனுமன். தந்தை வேகமும் வாயுவனுடைய வேகமும் தனது நாயகன் தனிச்சிலையின் முந்து தாயக கடுமையும் ராமனுடைய அம்பு எந்த அளவு வேகத்தில் செல்லுமோ அதை போன்ற தன்மையும் பிற்பட முடுகி அது பின்படும்படியாக அதை விட்டாலும் கூட அது கூட தோற்று பின்வருமாறு செய்து அவ்வளோ வேகத்திலே போகிறானான் அனுமன். தந்தை வேகமும் தனது நாயகன் தனிச்சிறையின் முந்து சாயக கடுமையும் பிற்பட முடுகி என்றான். சிந்தை பின்வரச் செய்யலான். குகர்க்கும் அச்சேயவன் வந்த வாசகம் கூறி மேல் வானம் வழியே சென்றான். குகனுக்கும் அந்த தகவலை சொல்லிவிட்டு வான்வழியே வெகு வேகமாக அனுமன் செல்கிறான். இதே சமயத்தில் அங்கே நந்தியம்பதி என்ற அருகிலே பரதனானவன் வருகின்ற நேரமாகிவிட்டதை இன்னும் வரவில்லையே ராமன் என்று வருத்தப்பட்டு, ஒருவேளை தான் அரச பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ராமன் வராமல் இருக்கிறானோ என்று சந்தேகப்பட்டு, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தீக்குளிப்பேன் என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு அங்கே தீ மூட்ட ஏற்பாடு செய்கிறான். நந்தியம்பதியில் இருக்கக்கூடிய பரதனுடைய தோற்றமானது மிகவும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சோர்ந்து கிடக்கிறது. நோக்கின் தென் திசை அல்லது நோக்குன்றான். பார்த்தால் தெற்கு பக்கம் மக்கமே பார்க்கிறான். ஏனென்றால் தென் திசையில் தானே ராமன் காட்டுக்கு சென்றான். ஏக்குற்று இரவி குலத்து உளான் வாக்கில் பொய்யான். என்னுடைய அண்ணன் வாக்கு தவற மாட்டான், குறித்த நேரத்தில் வந்து விடுவான். வரும் வரும் என்று உயிர் போக்கி உழைக்கும் பொறுமனான். அப்படியே பொறுமிப்பை கிடக்காங்க. எப்படியும் ராமன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான், வந்து விடுவான் என்று வருத்தப்பட்டு தென் திசையை நோக்கி நிற்கிறான். அவன் பார்வையிலே அவனுடைய பார்வை புறம் தெற்கு பக்கமாகவே நிற்கிறது. உண்ணும் நீர்க்கும் உயிர்க்கும் உயிரவன் எண்ணும் கீர்த்தி ராமன் திருமுடி மண்ணும் நீர்க்கும் வரம்பு கண்டால் அன்றி கண்ணின் நீர்க்கு ஓர் கரை எங்கும் காண்கிலன். ராமன் வந்தால் ஒழி அவன் கண்ணிலிருந்து விழக்கூடிய அந்த கண்ணீரை துடைப்பதற்கு வேறு வழியே இல்லை என்ற அளவிலே அவன் சோகத்தில் மூழ்கி இருக்கிறான். உடனே இங்கே நந்தியம்பதியிலே நெருப்பு மூட்டச் சொல்லி அதில் விழுந்து விடுவதற்காகவும், அப்படியானால் அவனுக்கு பின்னாலே ஆள்வதற்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பொறுப்பினை உணர்ந்து தன்னுடைய சகோதரன் அவனை அழைத்து சத்ருக்கனிடத்திலே, நீ இந்த பொறுப்பை எனக்கு பின்னாலே இந்த அரசு பதவியை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். உடனே எப்படி பாத்திர படைப்பு சிறப்பாக இருக்கிறது என்று பாருங்கள். சத்ருக்கன் இந்த அரச பதவியை ஏற்க மாட்டேன் என்கிறான். அவன் சொல்கிறான், எப்பேற்பட்ட சகோதரர்கள் எனக்கு,
கான் ஆள நிலைமைகளை கைவிட்டு போனவனை காத்து பின்பு போனானாம் ஒரு தம்பி. ராமன் இந்த நிலத்தை ஆளாமல் கானகத்திற்கு போனான் என்றால் அவனுடைய தம்பி இலக்குவன் அவனை காக்க வேண்டும் என்பதற்காக பின்னாலே போய்விட்டான். போனவன் தன் வரும் அவதி போயிற்று என்றவன் குறித்த நாள் கடந்து கொண்டிருக்கிறதே இன்னும் வரவில்லையே என்பதற்காக, ராமன் குறித்த நேரத்தில் வராமல் போய்விடுவானோ என்பதற்காக ஆனாத உயிர்விட என்று அமைவானாம் ஒரு தம்பி பரதன். அயலே நானாது யானாம் இவ்வரசு ஆழ்வேன் என்ன இவ்வரசு ஆட்சி அம்மா என்று அப்படி பெருசா இந்த பதவி என்பது, அரசு பதவி என்பது. ஒருவன் காணாடுவதற்கென்று போனான், அவனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு தம்பியும் போனான். அந்த ராமன் வருவதற்கு காலதாமதமாகிவிடுமோ என்ற எண்ணத்திலே இன்னொரு தம்பி உயிர்விட என்று அமைவானாம். ஆனால் இவர்களுடைய தம்பியாக்கிய நான் இந்த அரசு பதவியை ஏற்க வேண்டுமாம் என்று வருத்தப்படுகிறான். பரதன் அக்னியில் இறங்கி உயிர் விடுவது என்ற தீர்மானத்தில் எந்தவிதமான மாற்றமும் செய்யாமல் இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே கோசலையானவள் ஓடி வருகிறாள். அப்பா, நீ எப்பேற்பட்ட தியாகி! உன்னுடைய தியாகத்தை கண்டால் எத்தனையோ கோடி ராமர்கள் கூட நினைக்கு இணையாக மாட்டார்கள். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. புண்ணியம் என்னும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. எல்லா உயிர்களும் இறந்து போய்விடும். அப்பா, நீ இறந்து போனால் உனக்கு 1000 ராமர்கள் கூட இணையாக ஆக மாட்டார்கள் என்று பரதனுடைய பெருமையை சுட்டி காட்டுகிறாள் கோசலையானவள். உடனே பரதன் சொல்கிறாமா, இது மாதிரி தாயினுடைய சொல்களை கேட்டு அதன்படி நடப்பது என்பதும் தந்தை சொல் கேட்டு கானகத்திற்கு போவது என்பது போன்ற மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் என்னுடைய அண்ணன் ராமன் தான் செய்ய முடியுமே தவிர என்னை போன்றவர்கள் சாதாரணமாக செய்துவிட முடியாது. தாய் சொல் கேட்டலும் தந்தை சொல் கேட்டலும் பாசத்து அன்பினை பட்டு அற நீக்கலும் ஈசர்க்கே கடன் யான் அது இழைக்கிலேன் மாசு அற்றேன் இது காட்டுவேன் மாண்டு என்கிறான். நான் இறந்து போய் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இருக்கிறேன் என்று யாரும் எண்ணாதபடிக்கு என்னுடைய நேர்மையை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று எண்ணத்தில் உறுதியாக இருப்பதை தெரிவிக்கிறான். அதே சமயத்தில் ராமனால் அனுப்பப்பட்ட தூதனாகிய அனுமனும் அங்கே வந்து சேர்கிறான். வரும்பொழுதே ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய் அன்ன நின் உயிர் வீடினால் உயுமோ அவன் என்று உரைத்து உள்புகா கையினை எரிக்கை கரியாக்கினான். அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பினை அணைத்து சாட்சியாக அணைத்து என்ன சொல்கிறான், ராமன் வந்து விட்டான், ராமன் வந்து விட்டான். உன்னை போன்ற பெரியவர்கள் உத்தமர்கள் எரிந்து போனால் ராமன் உயிர் தெரிப்பானா? அவனுக்கு உயிராக இருக்கக்கூடியவன் அல்லவா நீ என்று சொல்லி அடையாள மோதிரத்தையும் காட்டுகிறான். அண்டர் நாயகன் அருளி அளித்துள்ளது. ராமன் கொடுத்து விட்ட மோதிரத்தை அடையாளமாக பரதனத்திலே கொடுத்து அண்டர் நாயகன் அருளி அளித்துள்ளது. உண்டு ஓர் பேர் அடையாளம் உனக்கு அது கொண்டு வந்தனன். கோது அற சிந்தையாய் கண்டு கொண்டு அருளுவார் என்ன மோதிரத்தினை அடையாளத்திற்காக எடுத்து காட்டுகிறான். உடனே கவலை குறைந்து பரதன் மகிழ்ச்சி உறுகிறான். இப்பேற்பட்ட ஒரு சிறந்த காரியத்தை செய்ததற்காக அனுமனை அணைத்து கொண்டு பரதன் கூறுகிறான், அத்திறத்து ஆண் தகை அனுமன் தன்னை நீ எத்திரத்தாய்
எமக்கு இயம்பு ஈதியால் முத்துறத்தவர்களோ ஒருவன் மூர்த்தி வேறு ஒத்திருந்தாயும் என உரைக்கின்றேன் என்றான். நீ உன்னை பார்க்கும்பொழுது 3 தேவர்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று 3 தேவர்களும் சேர்ந்த ஒருவனோ என்று எண்ணும்படியாக இருக்கிறாயே, உன்னுடைய திறமைதான் என்ன என்று பாராட்டுகிறான். அனுமன் தன்னுடைய வரலாற்றையும் ராமன் கானகத்திலே பட்ட துயரங்களை எல்லாம் மொத்தமாக சொல்லி அவன் வாழ்ந்த வாழ்வினை எடுத்து கூறுகிறான். பண்ணிய அங்கே நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து சொல்கிறான். உடனே அதே நேரத்தில் ராமனுடைய புஷ்பக விமானமும் அங்கு வந்து சேர, அங்கே ராமன் பரதனை சந்திக்க எல்லோருமாக சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த விழாவினை கொண்டாடுகிறார்கள். அதன் பின்னாலே அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக உரிய சம்பிரதாயங்களெல்லாம் நடத்தப்படுகிறது. அங்கே சிம்மாசனத்தில் பதவி ஏற்பதற்காக அங்கே அயோத்தி செல்கிறார்கள். அப்பொழுது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. இந்த அளவிலே பட்டாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடக்கிறது. பட்டாபிஷேகம் முடிந்த பின்னாலே ராமன் அந்த விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் அனைத்து பாராட்டி அவர்கள் எல்லோருக்கும் தகுந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை எல்லாம் வழி அனுப்புகிறான். அப்பொழுது மாருதி செய்த உதவிக்காக மாருதியும் மிகவும் மகிழ்ந்தி அவனிடத்தில் சொல்கிறான், பெருமானே, உனக்கு நான் எந்த பொருளை கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய உதவிக்கும் நான் என்ன செய்ய, கைமாறு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளை நோக்கி ஆர் உதவிடுவதற்கு ஒத்தார் நீங்களால் அன்று செய்த பேர் உதவிக்கு யான் செயல் பிரிது இல்லை. மைப்போன் போர் இதழ் உதவிய திண்தோளா பொருந்துக புல்லுக பொருந்துற புல்லுக என்றான். என்னை நீ அப்படியே கட்டி அணைத்து கொள்ளுப்பான். எனக்கு வேறு எந்த விதமான பொருளும் கொடுத்து நீ செய்த உதவிக்கெல்லாம் பிரதி உபகாரமாக எதுவும் அமையாது என்ற காரணத்தினாலே நீ என்னை அணைத்துக்கொள் என்று மிகப்பெரிய வாய்ப்பினை அனுமனுக்கு அவன் தருகிறான். இனி மிகச்சிறப்பாக பட்டாபிஷேகம் நடக்கிறது. இதை அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்த்து ராமன் கண்ணசைக்க அந்த சீதா பிராட்டியும் அருமையான முத்துமாலை ஒன்றினை தன்னுடைய கழுத்திலிருந்து கழட்டி அனுமனுக்கு கொடுப்பதற்காக ராமனிடத்திலே கொடுக்கிறார். பூ மலர் தவிசை நீத்து பொன் மதில் மிதிலை பூத்த தேமொழி திருவை ஐயன் திருவருள் முகத்து நோக்கி பாமரை கழுத்தி தந்த பருமுத்து மாலை கை கொண்டு ஏமுறக் கொடுத்தான் அந்நாள் இடர் அறிந்து உதவினார்க்கு என்று அந்த அளவிலே மிகச் சிறப்பான முறையிலே அந்த கம்பராமாயண நிகழ்ச்சிகளை சொல்லி முடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய பையன் அவனது குடும்பம் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் இறைவன் அருளாலே நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை இத்துடன் முடிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று 6 ஆக 6 உயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். பெரியவர்களே, மிகப்பெரிய விஷயம். அனுமனை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை என்னுடைய அருமை மகன்
திரு பாலாஜி அவர்கள் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் பல்வேறு விதமான பாடல்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். பக்திக்காக நீங்கள் சுந்தரகாண்டம் படிப்பீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏனென்றால் அதற்கெல்லாம் அருமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆன்மீக செம்மல்கள் வேலுக்குடி கிருஷ்ணன், டாக்டர் வெங்கடேஷ், அதே மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதர் போன்ற மிகப்பெரியவர்களுடைய ஆன்மீக உரைகளை கேட்டுத்தான் நீங்கள் பக்தி மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதில் உள்ள தமிழ் சிறப்பை தெரிந்து கொள்வதற்காக ஒரு அறிமுக உரையாக இதை நான் நிகழ்த்தியிருக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் தாராளமாக சுட்டி காட்டுங்கள். அப்பொழுதுதான் நான் என்னை திருத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி பணிவுடனே இந்த தொடர் சொற்பொழிவை முடிக்கின்றேன். ஆனால் ராமனுடைய வில்லாற்றல் பற்றி சொல்லாமல் நான் விட்டால் அனுமனே மன்னிப்பானா என்று எனக்கு தெரியாது. அதை ஒரு தனிப்பதிவாக போடலாம் என்று எண்ணுகிறேன். ஏற்று அருள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.